ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். ஸோ இதனுடைய லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எப்படி இருக்குது, அதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, இந்த காலேஜை பற்றி சம் இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொன்னால் இது வேலம்மாள், அதாவது மதுரை அரவுண்ட் இருக்கக்கூடிய காலேஜஸில். இப்போ இந்த காலேஜ் அட்டானமஸு. ஸோ இதில் வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல்ஸ் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதுதான் இதில் இருக்கக்கூடிய கோர்சஸ். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ரெண்டு விதமான கவுன்சிலிங் நடக்கும், ரெண்டு விதமான சீட்ஸ் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் கோட்டாவுக்கான கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு இதை விட குறைவான கட் ஆஃபுக்கெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்து கோர்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து டொனேஷனும் வாங்குகிறாங்க, ஃபீஸும் அதிகமாக வாங்குகிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா டொனேஷனும் கேட்பாங்க, அதேமாதிரி ஃபீஸும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரியான கோர்சஸ்க்கு டொனேஷன் இல்லாமல் ஃபீஸ் மட்டும் வாங்குறதும் உண்டு. ஸோ இது வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நீங்கள் நேரடியாக அந்த காலேஜை விசிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கவுன்சிலிங் மூலமாக போகும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஃபீஸ் தான், அது சிவிலாக இருந்தாலும் மெக்கானிக்கலாக இருந்தாலும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன கோர்ஸ் அப்படின்னா சிவிலுக்கான கட் ஆஃப் பார்த்துருவோம். ஸோ சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா 95 எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா லாஸ்ட் கட் ஆஃப் 95. ஸோ 95க்கு மேலே இருக்கிறது அவங்கவுங்க கம்யூனிட்டியை பொறுத்து நமக்கு மாறுது. ஸோ இந்த கட் ஆஃப் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு டிமாண்ட் இருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸு கவுன்சிலிங் மூலமாகவே சேர்றதுனால, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 140 மினிமம் கட் ஆஃப் வருது. ஸோ அப்போ 140க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் மேனேஜ்மெண்ட் சீட்டே கிடைக்கும். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிசியாக இருந்தால், பிசிஎம்மாக இருந்தால் ரொம்ப ஹை லெவலில் சேர்ந்துருக்குறாங்க. அதனால் இதுக்கெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகும்போது ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். சார், அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எலக்ட்ரானிக் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கும் எப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நம்ம சொன்னோமோ அதே மாதிரி இதுக்கும் கொஞ்சம் சரி டிமாண்ட், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸை விட கொஞ்சம் டிமாண்ட் தான். ஏன்னா இதில் மெரிட்லேயே பார்த்தீங்கன்னா 178 to 173 அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிடச்சிருக்காங்க. ஸோ மினிமம் 84 எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. பட் மேக்ஸிமம் 170க்கு மேலே இருந்தால் தான் இந்த காலேஜில் இந்த கோர்சஸ் கவுன்சிலிங் மூலமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 113 லீஸ்ட்டு கட் ஆஃபாக இருக்குது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு எல்லாமே, ஸோ பிசி, பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் 170 இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் தேடுறீங்க அப்படின்னா அதை விட குறைவாக இருக்கிறவங்க மேனேஜ்மெண்ட்டில் இந்த காலேஜில் சேரணும்னு நினச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இதுக்கும் 170, 176 அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ மினிமம் கட் ஆஃப் 116.5 எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் லீஸ்ட் கட் ஆஃப் 105 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து 113, 120, 130 இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜில் நீங்கள் சீட் எடுக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணுங்கள். அந்த காலேஜில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு மேரியாகும். ஸோ இதில் வந்து இடைத்தரகரெல்லாம் கிடையாது. நீங்கள் நேரடியாக மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு நீங்கள் இப்போயே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் ரெகுலராக கவுன்சிலிங் மூலமாக இருக்கும் அப்படின்னா செகண்ட் ரவுண்டு ஆர் தேர்ட் ரவுண்டு வரைக்கும் இந்த காலேஜில் ஃபில் ஆகும். மேக்ஸிமம் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேர்ட் ரவுண்டு வரைக்கும் ஃபில் ஆகும். செகண்ட் ரவுண்ட்லேயே இந்த காலேஜினுடைய சீட்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், இந்த மாதிரியான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தும். தேங்க்யூ.